மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கூட்டு வட்டியில் 4500 ஆக 3 ஆண்டுகளில் 5989.5 அதிகரிக்கிறது என்றால் ஆண்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கு. பிரின்சிபல் வந்து எவ்வளவு 4500 இருக்கா. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் என்னது 5989.5 கொடுத்திருக்காங்க. சோ இந்த புள்ளியை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்றோம், இன்னொரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன வருங்க 45000. இங்க வந்து என்ன வரும் 5989.5 வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இத 45 ஆல டிவைட் பண்ணோம்னா இங்க என்ன வரும் 1000 வருமா. நெக்ஸ்ட் இங்க டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா 1331 வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு இதுக்கு கியூப் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 3 ஆண்டுகள் தானே கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 3 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க, அதனால கியூப் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா இங்க என்ன வரும் 10 கியூப் வந்து 1000 வரும். இங்க என்னது 11 கியூப் வந்து என்னது 1331 வரும். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப இங்க 10 இருக்கு, இங்க 11 இருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 1. இந்த 1 வந்து 10ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 10%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 3 எண்கள் 4, 5, 6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய எண்களின் கூட்டுத்தொகை 6000 எனில் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 எண்கள் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 4, 5, 6 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய, அப்ப மிக பெருசுனா என்னது 6, இந்த 4 ரெண்டுக்கு உடைய கூட்டுத்தொகை 6000 கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டே ஆட் பண்ணா என்ன வருது 10x. 10x தான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 6000 கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 600 இருக்கும். x ஓட வேல்யூ 600 இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய எண்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 4க்கும் இந்த 6க்கும் வித்தியாசம் என்னது 2x. அப்ப 2x தான் கேட்டிருக்காங்க. x வந்து 600 இருந்தா 2x வந்து என்னவா இருக்கும் 1200. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 45% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருள் 1100க்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்ன கேட்டிருக்காங்க. சோ 45% வந்து என்ன பண்ணிருக்காங்க டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்களா. அப்ப 100ல இருந்து 45 டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்னவா இருக்கும் 55க்கு தான் வந்து சேல் பண்ணிருப்பாங்க. அப்ப 55 தான் என்னது 1100ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம்பி வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 100 தான் வந்து குறிக்கப்பட்ட விலை, அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 11 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 வரும், இங்க வந்து என்னது 5 வருமா. நெக்ஸ்ட் 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 20 வரும், 2000 வரும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, 40000 என்ற ஒரு அசல் தொகையானது தனி வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 40000 என்ற ஒரு அசல் தொகை. அப்ப P வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 40000 கொடுத்திருக்காங்களா. நெக்ஸ்ட் 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுது. n வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 10 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்டுகளுக்கான வட்டி விகிதமானது 5%. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்னது தனி வட்டி தானே. தனி வட்டினா என்னது PNR/100 ஃபார்முலா போட்டுடலாமா. அப்ப PNR/100 எல்லா வேல்யூமே நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப 40000 இன்டு n வந்து என்னது 10, r வந்து 5, நெக்ஸ்ட் 100 கேன்சல் பண்ணோம்னா 20000 வந்து என்ன வந்து நமக்கு வட்டின்னு கிடைச்சிருக்கா. 20000ன்றது நமக்கு வட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஆனா வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரின்சிபல் வந்து 40000 நமக்கு அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வருது ஃபர்ஸ்ட் 40000 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம 20000 கண்டுபிடிச்சிருக்கோமா. ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 60000. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 2 எண்கள் மீப்போமா 990 அவற்றின் பெருக்கற் பலன் 9900 எனில் அவற்றின் மீப்போவா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபார்முலா தெரியும் நமக்கு LCM into HCF equal to x into y. அப்ப xy வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க 9900 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து LCM வந்து கொடுத்திருக்காங்க
990 வந்து கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 10 வரும். அப்ப நமக்கு HCF என்னவா இருக்கு? 10 இருக்கு. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மட்டையின் விற்பனை விலை 988 மற்றும் லாப சதவீதமானது 30%. லாப சதவீதமானது 25% இருந்தால் மட்டையின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்ப 130% நம்ம கொடுத்திருக்க வேல்யூ. அப்ப 988 வந்து என்னது? 130%. நெக்ஸ்ட் வந்து 125% வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணா நமக்கு வந்துரும். 5 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 25 டைம்ஸ் வருமா? அப்ப இது என்னது? 26 டைம்ஸ் வரும். அப்ப 26 டைம்ஸ் வந்துச்சா இதை கேன்சல் பண்ணோம்னா இப்ப 25 இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 தடவை பண்ணோம்னா 75 வருமா? அப்ப 26 வந்து கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் பண்ணலாம். இங்க என்ன வரும்? 78 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 20 இருக்கா? அப்ப இது என்னது? 8 டைம்ஸ் வரும். அப்ப 38 into 25 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 950 வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஏ என்பவரால் ஒரு சுவரை 8 நாட்களில் கட்டி முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஏ கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பி கொடுத்திருக்காங்க. ஏ என்பவரால் 8 நாட்களில் கட்டி முடிக்க முடியும். பி என்பவரால் அதை 3 நாட்களில் உடைக்க முடியும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஏ வந்து 4 நாட்கள் மட்டும் வேலை பார்த்த பிறகு பி என்பவர் ஏ உடன் இணைந்து அடுத்த 2 நாட்கள் மட்டும் வேலை பார்த்தார் எனில் எத்தனை நாட்கள் ஏ மட்டும் தனியாக சுவரின் மீதுள்ள பகுதியை கட்டி முடிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? டேஸா? அப்ப எஃபிஷியன்சினா என்னது? இங்க 3, இங்க வந்து என்னது? 8 மாறிடுமா? ஏ வந்து 4 நாட்கள் வேலை பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8ம் 3ம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 3ம் 8ம் கொடுத்திருக்காங்க. 4 நாட்கள் வேலை பார்க்கறாங்களாம். அப்ப இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா அதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கா இருக்குமா? 8க்கும் 3க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா என்னது? 24. அப்ப 24 வந்து டோட்டல் ஒர்க். அப்ப 4 டேஸ் வந்து என்னது? ஏ வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப ஏ வந்து அவங்களோட எஃபிஷியன்சி 3யா? அப்ப 4 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா 4 into 3 எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 12 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. டோட்டல் ஒர்க் 24. அவங்க எத்தனை ஒர்க் முடிச்சிருக்காங்க? 12 ஒர்க் முடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 12 ஒர்க் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? ஏவும் பியும் இணைந்து 2 நாட்கள் வேலை பார்க்கறவங்க சொல்லிருக்காங்க. அப்ப ஏவும் பியும் இணைந்து வேலை பார்க்கறாங்கன்னா ஏ வந்து 8, ஏ வந்து 3, பி வந்து என்னது? -8. அப்ப என்ன வரும் நமக்கு? -5 வரும். இது வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது. அவங்க வந்து என்னது? ஒரு நாளைக்கு வந்து -5 ஒர்க் பாக்குறாங்க. அப்ப 2 நாளைக்கு எத்தனை ஒர்க் பார்ப்பாங்க? -10 ஒர்க் பார்ப்பாங்களா? அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? நமக்கு 12 ஒர்க் இருக்கா? அப்ப 12 + 10 வந்து என்னது? டோட்டலா நமக்கு 22 ஒர்க் இருக்கு. இந்த 22 ஒர்க்க பி ஏ மட்டும் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த 22 ஒர்க் ஏ ஓட எஃபிஷியன்சி என்னது கொடுத்திருக்காங்க? இங்க 3 கொடுத்திருக்காங்களா? அப்ப 22/3. அப்ப ரிமைனிங் ஒர்க்ஸ் அவங்க எத்தனை நாள்ல பாப்பாங்கன்னா 22/3 நாட்கள்ல வந்து பாப்பாங்க. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு கடைக்காரர் 1500 என குறிக்கப்பட்ட ஒரு சட்டையின் விலை மீது 20% தள்ளுபடியும் வழங்குகிறார் எனில் அந்த சட்டையின் விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1500 குறிச்சிருக்காங்க. அதுதான் வந்து என்னது? 100%. 100 வந்து என்னது? 1500. நெக்ஸ்ட் 20% தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது? 80% வந்து தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அப்ப 80 தான் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 15 into 80 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1200 வரும். விற்பனை விலை கேட்டிருக்காங்க 1200. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 400 into 5/8 + 32 into 3 இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 400 into 5/8 + 32 into 3. அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்க 50 வருமா? அப்ப இங்க என்ன இருக்கு? 50 into 5 என்ன வரும்? 250 வரும். 250 பிளஸ் இதை வந்து மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 96 வரும். இதை ஆட் பண்ணோம்னா என்ன வருது நமக்கு? 346. 346. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, செவ்வக வடிவத்தின் நீளம் 20% அதிகரிக்கப்படுகிறது. செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு மாறாமல் இருக்க அதன் அகலம் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு? இப்ப செவ்வகம் இருக்கு. இங்க L, இங்க B,
லென்த் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதா 20% வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும் 100 இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 120 மாறுது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதோட அகலம் வந்து எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 20யா, இந்த 20 வந்து இந்த 120ல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அகலம் வந்து அவ்வளவு வந்து குறைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம் வரும், இது வந்து 6 டைம்ஸ் வரும். அப்ப 100/6 இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1 பேலன்ஸ் 4 இருக்கு, 6 டைம்ஸ் வரும், அடுத்து 6 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 16.6%. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 8 மதிப்புகளின் சராசரி 36 ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 8 மதிப்புகளோட சராசரி 36ன்னு கொடுத்திருக்காங்க. முதல் 3 மதிப்புகளில் ஒவ்வொன்றில் இருந்தும் ஃபர்ஸ்ட் 3 மதிப்புகள் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொன்றுல இருந்துமே என்ன பண்ணணுமா 4 என்ன பண்ணணும் கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப -4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த 5 மதிப்பெண்கள் இருந்து என்ன பண்ணணுமா 5ஐ கூட்டணுமா, கூட்டினால் கிடைக்கும் மதிப்புகளின் புதிய சராசரி என்னவாக இருக்கும் கேக்குறாங்க. அப்ப 8 × 36 பண்ணோம்னா 288. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 12 வரும். இங்க வந்து என்னது 25. இது என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும், இது வந்து ஆட் பண்ணணும். அப்ப இதுல என்ன ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு 13 வந்து டிஃபரன்ஸா. அப்ப இந்த 13 என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 288 ஓட இந்த 13 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு 301 வரும். இந்த 301ல ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க 8 பேர் இருந்தாங்களா, புதிய சராசரி தான் கேக்குறாங்க. அப்ப அதே மெம்பர்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகல, அப்ப அதே 8 பேர் தான். அப்ப 301/8 கேன்சல் பண்ணோம்னா 37 பாயிண்ட்ல வருது. அப்ப 37.625 ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 8 1/4 + 2 1/3 + 4 2/3 - 1/4 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தா ஹோல் நம்பர்ஸ் ஃபுல்லா தனியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்கு 8 + 2 வந்து என்ன வரும் 10 வரும். 10 + 4 என்ன வரும் 14 வரும். 14 - 6 பண்ணோம்னா நமக்கு என்ன வருது 8 வருமா. அப்ப ஹோல் நம்பருக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 8 வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் நம்பர் ஃபுல்லா நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப 1/4 இருக்கு, 1/4 + 1/3 + 2/3 - 1/4. அப்ப இந்த 1/4க்கும் இந்த -1/4க்கு கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வருது 3/3 வருதா. அப்ப இதை கேன்சல் பண்ணா 1 வருமா. அப்ப இந்த ஃபிராக்ஷன் வேல்யூக்கு 1 வருது, ஹோல் நம்பர்ஸ்க்கு 8 வருது. அப்ப 8 + 1 வந்து என்னது 9. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு கை கடிகாரத்தின் விற்பனை விலை 6972 மற்றும் நஷ்ட சதவீதமானது 28% எனில் அந்த கை கடிகாரத்தின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 28% நஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க 72%க்கு சேல் பண்ணிருப்பாங்க. அப்ப 72 தான் என்ன கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க 6912ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொள்முதல் விலை கேட்டிருக்காங்க. கொள்முதல் விலைனா சிபி தான் கேட்டிருக்காங்க. அப்ப 100% கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 1 பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 3 இருக்கும், 5 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். அடுத்து 12ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 96 வரும். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 9600. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन அமன் மற்றும் தனியே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்து ஒருவேளை 7 நாட்களில் முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அமன் கொடுத்திருக்காங்க. எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை செய்து 7 நாட்கள்ல முடிக்கிறாங்களா. அப்ப எத்தனை 28. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அதே வேலையை கீதா மட்டும் தனியே கீதா கொடுத்திருக்காங்க. கீதா வந்து தனியே ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 2 நாட்களில் முடிக்க முடியும். அப்ப 7 மணி நேரம் 2 நாட்கள்ல என்னது 14. சோ இதோட எல்சிஎம் என்னது நமக்கு 28 கிடைச்சிருக்கு. டோட்டல் ஒர்க் 28. நெக்ஸ்ட் வந்து இருவரும் இணைந்து அதே வேலையை 7 நாட்கள் முடிக்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேருமே இணைந்து வேலை பார்க்கணுமா. அப்ப என்ன வரும் இங்க எஃபிஷியன்சி இங்க 1 வரும், இங்க 2 வருமா. அப்ப 28 ஒர்க்க
இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஆனா எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/7 இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? அப்ப என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 4/3 மணி நேரம் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 எண்களில் சிறிய எண்ணின் 63% பெரிய எண்ணின் 45% சமம் எனில் அந்த எண்ணின் கூட்டுத்தொகை 1728 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சிறிய எண்ணா என்னது? எக்ஸ். சிறிய எண்ணின் மதிப்பு சோ எந்த எண்ணும் தெரியாது. எக்ஸோட 63% பெரிய எண் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய்யோட 45%க்கு சமம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு x by y ன் ஒரே சைடு கொண்டு வரலாமா? x by y is equal to 45/63. அப்ப பெரிய எண் வந்து என்னது? y 63. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்ணின் கூட்டுத்தொகை 1728 கொடுத்திருக்காங்க. அப்ப 2 நம்பரை கூட்டணும். கூட்டணும்னா என்ன வரும்? 45 63 கூட்டணும்னா 108. 108x தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 1728 சொல்லிருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 1728/108. இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? இத கேன்சல் பண்ணா நமக்கு 16 டைம்ஸ் வரும். அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 16 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பெரிய எண்ணா என்னது? இதுல 63 ன்னு எடுத்துக்கோமா. அப்ப 63 * 16 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1008. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 5 நாட்களுக்கான ராமுடைய சராசரி செலவு 180 ஆகும். அவருடைய முதல் 4 நாட்களின் செலவுகள் முறையே 120, 160, 140, 90 எனில் அவருடைய 5வது நாளின் செலவீடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நாட்கள்ல சராசரி செலவு என்ன? 180. அப்ப இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஹோல் வேல்யூ கிடைச்சிரும். அப்போ 80 900 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 4 நாட்கள் மத்த 4 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லா ஆட் பண்ணிக்கணும். 120 plus 160 plus 40 plus 190 இத ஆட் பண்ணி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து 5வது நாளோட அமௌண்டா இருக்கும். அப்ப 120 160 40 190 ஆட் பண்ணோம்னா 510 இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு 390 வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து என்னது? 5வது நாள்ல வந்து அவரோட செலவா இருக்கும் 390. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 14 + 27/3 × 2 + 4 + 7 - 2 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. போட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணனும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? பிராக்கெட்ல இருக்கத பண்ணுவோமா? அப்ப இத பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இத கேன்சல் பண்ணோம்னா 3 ஆல கேன்சல் பண்ணா இது 9 டைம்ஸ் வருமா? அப்ப 9 × 2 வந்து என்ன வரும்? 18 வரும். இங்க +14 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருக்கா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 4 யும் 7 யும் ஆட் பண்ணா 11 வரும். 11 - 2 வந்து என்ன வருது? 9 வரும். அப்ப +9 இது ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 41 வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. A/B ஆனது 5:6 மற்றும் B/C ஆனது 2:3 எனில் ABC ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. சோ ABC A/B ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 6 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 3 கொடுத்திருக்காங்க. இங்க 6 வரும். இங்க 2 வருமா? அப்ப இத மல்டிபிள் பண்ணோம்னா 18 வரும். இங்க 12 வரும். இங்க 10 வரும். இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது? 2 ஆல 5 6 9 வரும். ஆப்ஷன் சி வரும். டி வராது, சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு ட்ரக்கானது 20 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடங்களில் கடக்கிறது. அதன் வேகத்தை 15 km/h குறைத்தால் அதே தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரக் வந்து கொடுத்திருக்காங்க.
நமக்கு ஃபார்முலா தெரியும், d/t = s. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 20 கிலோமீட்டர் தூரம் 30 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப 20 கிலோமீட்டர் தூரம் 30 நிமிடங்கள்னா என்னது, 1/2 ன்னு எழுதிக்கலாமா? அப்ப எழுதிட்டோம்னா என்ன வரும், 40 வருமா? இந்த 40 தான் என்னது, d. 40 தான் என்னது, நமக்கு d ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், அதன் வேகத்தை 15 km/h குறைக்கிறாங்களா? அப்ப 40ல இருந்து என்ன பண்றாங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து குறைக்கிறாங்க. குறைச்சோம்னா என்னது, 25 வந்துருமா? அப்ப 25 கிலோமீட்டர்ல போறாங்க. அதே தூரத்தை கடக்க, அப்ப அதே தூரம்னா என்னது, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், d வந்து 14. ஃபர்ஸ்ட் d கிடையாது, இது வந்து என்னது, s. இது வந்து s ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே தூரம்னா என்னது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 20 கிலோமீட்டரா? அப்ப 20 கிலோமீட்டரா 25 km/h வந்து கடக்குறாங்க. கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ் வரும், இது வந்து என்னது 5 டைம்ஸ் வரும். அப்ப 4/5 இருக்கு. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நிமிடங்கள்ல தான் கேட்டிருக்காங்க. நிமிடங்கள்ல என்ன பண்ணும், இன்டு 60 பண்ணுவோமா? அப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1 வரும், இது வந்து என்னது 12 வருமா? அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 × 12 48 நிமிடங்கள். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, அடிப்பக்க ஆரம் 2.8 சென்டிமீட்டர். ஆர் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2.8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஹைட் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலிண்டரோட மொத்தம் மேற்பரப்பளவு என்ன கேட்டிருக்காங்க, 2πr h+r. சிலிண்டரோட மொத்த மேற்பரப்பு ஃபார்முலா என்னது, 2πr h+r. அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும், 2 × 22/7 × r ஓட வேல்யூ என்னது, 2.8. h+r, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 8.8 வருமா? அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 0.4 வருமா? அப்ப இது ஃபுல்லா ஹோலா மல்டிபிள் பண்ணா 2 × 22 அப்படின்னா என்ன வருது, 44 வரும். 2 × 22 44 வரும், இன்ட்டு 0.4 × 8.8 வரும். இது ஃபுல்லா மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வருது, 154.88 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ வரும். தேங்க்யூ.